எனது அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்றார். மத்தேயு 9:6. கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது, ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுக்குண்டவர்களை குணமாக்குவதற்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசங்கிக்கவும், நொறுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். லூக்கா 4:18. நம்மை மகிமைக்கும் நல்லொழுக்கத்திற்கும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய தெய்வீக வல்லமை நமக்கு தந்தருளும். 2 பேதுரு 1:3. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. அவர் செங்கடலையும் அதட்டினார், அது வறண்டு போனது. வனாந்தரத்தின் வழியாக போவது போல அவர்களை ஆழத்தின் வழியாக நடத்தினார். சங்கீதம் 106:9. பலன் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆமேன்.